வணக்கம். நான் உங்களுடன். நான் இப்போ தான் இந்த சேனல் ஆரம்பிச்சேன். உங்க கூட வீடியோஸ் அண்ட் விளாக்ஸ் ஷேர் பண்ணிக்கிறேன். அதேபோல நான் பெருசா ஆன்லைன்ல எந்த பொருளும் வாங்குற பழக்கம் இல்ல. பட் ரேண்டமா வாங்குறது உண்டு. இல்லன்னு நான் சொல்ல மாட்டேன். ரொம்ப ரேண்டம். அதேபோல ரிவ்யூக்காக அதுக்காகலாம் வாங்கி பண்ற அளவுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல. மேபி ஃப்யூச்சர்ல அந்த பழக்கம் வரலாம். ஏன்னா வியூஸ் போகுதுங்கிறதுக்காக கூட செய்யலாம். ப்ராக்டிகலா நான் பேசுறேன். பட் ஆஸ் ஆஃப் நவ் எதுவுமே ஆன்லைன்ல வாங்கி அந்த ப்ராடக்ட் ரிவ்யூ அப்படி கிடையாது. மருமகள் கிச்சன் அப்படிங்கிற சேனல் ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, அவங்க ஸ்டார்ட்டிங்கில ஃபியூ இயர்ஸ் பேக் ஆக்சுவலி ஒரு 5 இயர்ஸ் பேக் கூட சொல்லலாம். 5 இயர்ஸ் பேக் நான் நினைக்கிறேன். ஐ ரிமெம்பர். அப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க பெங்களூர்லேருந்தெல்லாம் வீடியோஸ் போடுவாங்க. சேவிங்ஸ் பத்தி போடுவாங்க. இந்த மாதிரிலாம் போடுங்கன்ட்டு. உண்மையாவே நான் அவங்கள பார்த்து அந்த விஷயத்தில இன்ஸ்பயர் ஆகி, எப்பயாவது ரேண்டமா அவங்களோட சேனல் பார்ப்பேன். தொடர்ந்து பார்க்கணும் அப்படிங்கிறது கிடையாது. அவங்க மேல என்ன ஒரு ட்ரஸ்ட் வந்துச்சு அப்படின்னா, அவங்க சொன்னாங்கன்னா ஓரளவுக்கு அதாவது பெஸ்ட்டா இருக்கும் அப்படிங்கிறத விட, அவங்க அனலைஸ் பண்ணதில பெஸ்ட்டா இருக்கும். நம்ப உலகத்தில இத விட பெஸ்ட்டு, அத விட பெஸ்ட்டுன்லாம் ரொம்ப இருக்கு. பட் அவங்களோட ஆஸ்பெக்ட்ல அவங்க என்ன கோ த்ரூ பண்ணாங்களோ, அதில அவங்க லைஃப்ல பெஸ்ட்டா எத பண்ணாங்களோ, அத சேனல்ல ஷேர் பண்றாங்க. எனக்கு அந்த விஷயம் அவங்ககிட்ட பிடிச்சிருக்கு. அதேபோல ரீசென்ட்டா ஸ்கூல்ஸ் ரிவ்யூ பத்தி கூட, அவங்க குழந்த படிச்ச ஸ்கூல் பத்தி, அந்த மாரிலாம் கூட போட்டிருந்தாங்க. எனக்கு அதுவும் பிடிச்சிருந்தது. இன்னொருத்தவங்க சேனல பத்தி என்னோட சேனல்ல பேசலாமா? அதெல்லாம் கூட எனக்கு தெரியாது. நான் இப்ப தான் புதுசா சேனல் ஆரம்பிச்சு இத போட்டுட்ருக்கேன். பட் ஆல்சோ எனக்கு அவங்க மேல ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஏன் சொல்ல வந்தேன்னா, ரொம்ப பேர் ஹேர் ஆயில்லாம் போட்டுட்ருக்காங்க. எனக்கு ஹேர் ஆயில்லாம் பத்திய பெருசா அது பெரிய விஷயமா, அது தடவினா முடி வளரும் அந்த மாரிலாம் ஒண்ணும் கிடையாது. அந்த மாரிலாம் நான் பெருசா நம்பல. எனக்கு ஜெனட்டிக்கா பார்த்தீங்கன்னா, ரொம்ப அடர்த்தியான ஹேர் அப்படிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு அதேபோல இந்த எண்ணெயும், ஷாம்பும் எனக்காகவும் வாங்கவும் இல்ல. என் பையன் இப்போ 13 இயர்ஸ் ஆகுது. இப்போ ரீசென்ட்டா வந்து அவனுக்கு நம்ம எப்பயுமே நல்லா கேரிங்கா பார்த்துப்பேன். இப்போ ரீசென்ட்டா ஒரு ஒரு 1 வாரம் முந்தி நான் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, அவனுக்கு பொடுகு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. எதார்த்தமா இவங்க சேனல்லயும் நான் ஆனா பொடுகு இருக்கு, எனக்கு என்ன கேர் பண்றது எனக்கு எதுவும் தெரியல. ஆனா இவங்க சேனல கரெக்ட்டா அன்னைக்கு நான் பார்க்கும்போது, ஏன்னா நம்ப யாரையாவது ஒருத்தவங்கள ட்ரஸ்ட் பண்றோம் அப்டின்னா, அவங்க சொன்னா பரவால்ல, நல்லாருக்கும்னு நெனைப்போம் இல்லைங்களா? அந்த ஹோப்ல இவங்க வீடியோ பார்த்து இவங்க அன்னைக்கு போட்டாங்க. இந்த ஹேர் ஆயில் பத்தி லான்ச் பண்ணாங்க. பார்த்துட்டு ஃபுல்லா கூட பார்க்கல. நம்பர் இருந்துச்சு உடனே ஆர்டர் போட்டுட்டேன். சரி பரவால்ல 400க்குள்ள அதாவது 399ன்னு சொல்லி சொன்னாங்க. பரவால்ல ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏ ஏன்னா அவங்க சொன்ன ஃபினான்ஸ் அட்வைஸ்லாம் நான் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி யூட்டிலைஸ் ஆயிருக்கேன் உண்மையாவே. ஸோ எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரியல இப்படிலாம் இன்னொரு சேனல பத்தி பேசலாமான்ட்டு. பட் எனக்கு என்ன தோணுதோ அதான் நான் பேசுறேன். ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் என்னோட ரிவ்யூவா இருக்கும். இத ஆனா யூஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் எப்படி இருக்குன்னு கண்டிப்பா சொல்றேன். 2வது இப்போ குழந்தைக்கு தம்பிக்கு முடி கொட்டுது. அவன் இப்போ 13 வயசு ஆகுது. இப்போ 9த் போறானா, அவனுக்கு என்ன தோணுதுன்னா, அவனே கேட்க ஆரம்பிச்சுட்டான். அம்மா எனக்கு முடி கொட்டுது அப்படின்ட்டு. சரி குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் குடுக்கணும். தம்பி இந்த எண்ணெய் தடவுனா முடி கொட்டாதாம். ஏன்னா மென்டலி கூட நம்ம கொஞ்சம் ரொம்ப கவலைப்படாம இருந்தா கூட முடி கொட்டாது. உண்மை அதுதான். நான் ஏதோ மனசுல படுறதெல்லாம் பேசுறேன். அதனால என்ன பண்ணேன்னா, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ உடனே இந்த ஆயில் ஆர்டர் போட்டேன். இந்த பேக் ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போட்ட ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே நான் ஆர்டர் போட்டுட்டேன்னு நெனைக்கிறேன். ஏன்னா அவங்க மேல நம்பிக்கை இருந்தது. நான் இந்த மாரி லான்ச் பண்றேன்னு பேச ஆரம்பிச்சதுமே வாட்ஸ்அப் நம்பர எடுத்து போட்டுட்டேன். ஓகே எனக்கு இது மாரி 400ல 399க்கு தரோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆ அதனால ஆர்டர் போட்டுட்டேன். போட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ப அ ஜிபே பண்ணியாச்சு. அப்புறம் அவங்க அட்ரஸும் நம்ம குடுத்துட்டோம். ஒரு அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா, மெசேஜ் போட்டாங்க. இல்ல ஸ்டாக் முடிஞ்சிடுச்சு. உங்களுக்கு அப்புறமா அனுப்புறோம். சாரி அப்படின்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க. எனக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. இருக்கலாம். ஏன்னா, அவங்க பெரிய சேனல் அவங்க. ப்ராடக்ட்ட கொஞ்சமா எடுத்திருக்கலாம். எப்படி இருக்கும்னு பார்க்கலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட்டுக்கு எடுத்திருக்கலாம். அவங்கள என்ன போல நம்பி ரொம்ப பேர் வாங்குறவங்களும் ஆர்டர் போட்டிருந்திருக்கலாம். ஆனா நான் ஃபர்ஸ்ட்டு 10 மினிட்ஸ்க்குள்ளேயே ஆர்டர் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேத்து வந்துருச்சு இந்த எண்ணெய். நேத்தி தான் ஈவினிங் ஓப்பன் பண்ணேன். நேத்து மத்தியானமே எங்களுக்கு கீழ செக்யூரிட்டிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. பட் இருந்தாலும் நான் நைட்டு தான் அத பிரிச்சேன் கொஞ்சம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு. ஏன்னா நம்ம ஓப்பன் பண்ணுவோம். ஏன்னா அவங்க சொல்லும்போதே இந்த மாதிரி பாக்ஸ்ல இப்படி வச்சு நானு க்ளோஸ் பண்ணி குடுக்க போறேன்லாம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. அதே போல வந்திருந்தது. பேக்கிங்லாம் சூப்பரா வந்திருந்துச்சு. ஆவாரம்பூ ஹேண்ட்மேட் ச ஹேண்ட்மேடு சோப்பும்,
அப்புறம் ஹேர் ஆயிலில் வந்து என்னெல்லாம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறதும் ஒரு லிஸ்ட்டு போட்டிருக்காங்க. அதில் குடுத்துருக்காங்க. அதையும் வேணா நான் படிச்சு காட்டுறேன். என்னென்னலாம் போட்டிருக்காங்கன்னு. அப்புறம் ஷாம்பு பார்த்திங்கன்னா, என்ன ஷாம்புன்னா என்னது இது ஹெர்பல் சாரி ஹைபிஸ்கஸ் ஷாம்பு அதுவும் குடுத்துருக்காங்க. எனக்கு எண்ணெய மோந்து பார்த்தேன் கையில தடவி. என்னென்னா, அதாவது ஒரு எண்ணெய் குடுக்குறோன்னா, இப்போ நம்ம கடையிலலாம் வாங்குற எண்ணெய்கள் எல்லாம் எக்ஸ்ட்ராவா நல்ல ஒரு வாசமெல்லாம் இருக்கும்ல. என்ன சொல்கிறது? சென்ட் வாசம்லாம் இருக்கும்ல. அந்த மாரி சென்ட் வாசம்லாம் இல்ல. ஃப்ராங்க்கா நான் சொல்றேன். ஆனா, இதுக்குள்ள மூலிகைகள் போட்டு நம்ம வீட்ல காய்ச்சினோம்னா என்ன வாசம் வருமோ, நீங்க காய்ச்சிருப்பீங்களான்னு தெரியல. நான்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். அந்த வாசம் வருது. அதுக்குள்ள இருக்கிற மூலிகைகள் போட்டிருக்கிறோம் இல்லைங்களா? அது வந்து தேங்காய் எண்ணெயில ஊறுனா என்ன வாசம் வருமோ அது இருக்கு. அவ்வளோதான். நல்லாயிருக்கு. இதுதான் நேச்சர். நம்ம வந்து இந்த சென்ட்டு அந்த ஸ்மெல்லெல்லாம் எண்ணெயில இருக்கக்கூடாது. அது நம்ம உடம்புக்கும் நல்லது கிடையாது. அதுக்காக சொல்ல வர்றேன். எது நேச்சரா இருக்கோ அப்படியே இருக்கணும். பட் இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரில. பட் நான் ட்ரஸ்ட் பண்ணது வந்து அதில கெமிக்கல் எதுவும் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அந்த எண்ணெயில மோந்து பார்க்கும்போது கெமிக்கல் இல்ல அப்படின்னு தெரியுது. அவங்க போட்டிருக்க இன்கிரீடியன்ட்ஸோட ஸ்மெல் தான் அதில இருக்கு. தேங்காய் எண்ணெயில அந்த போட்டிருக்க இன்கிரீடியன்ட்ஸோட ஸ்மெல் தான் இருக்கு. மோந்து பார்த்தேன். அதேபோல் இப்போ தான் ஷாம்பு ஓப்பன் பண்ணுறேன். எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணும்போது படக் படக்குன்னு மேலே இருக்க கிளிப் மட்டும் எடுத்துகிட்டு போய்ட்டு ஊற்றுவேன் வராது. அதுக்கப்புறம் தான் தோணுச்சு உள்ளேயும் ஒரு ப்ரொடெக்ஷன் லேயராக ஒரு சின்ன கேப் போட்டு தானே குடுத்துருப்பாங்க. அந்த எண்ணெயிலேயும் அப்படி தான் ஓப்பன் பண்ணேன். இதுலேயும் அப்படி தான் ஓப்பன் பண்ணேன். சரின்ட்டு அப்புறமா ஷாம்புவையும் அதே மாதிரி உள்ளே இருக்க அந்த லேயரையும் எடுத்துட்டு, இந்த பக்கம் எண்ணெய் கையில உள்ளங்கையில அந்த எண்ணெய தேய்ச்சுட்டேன் இல்லைங்களா? அந்த ஸ்மெல் தெரியக்கூடாதுன்ட்டு இந்த பக்கம் போட்டு அதாவது கையோட மேல் பின் பக்கத்தில் அந்த ஷாம்பு கொஞ்சம் ஊற்றி மோந்து பார்த்தேன். அதுலேயும் அப்படி தான். நமக்கு வந்து மைல்டா வாசம் இருந்தது. மைல்டா வாசம்னு ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோட நாலேட்ஜில நான் சொல்றேன். எதெல்லாம் ரொம்ப அப்படியே ரொம்ப ஸ்மெல், ரொம்ப வாசம் அதெல்லாம் ஒண்ணும் உடம்புக்கு ரொம்ப நல்லது கிடையாது. நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. அது ரொம்ப பேருக்கு புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் ரொம்ப கெமிக்கல் தான் அந்த அளவுக்கு பெரிய ஸ்மெல்லாம் குடுக்க முடியும். இதில வந்து நார்மலா அந்த ஷாம்பூவோட ஸ்மெல் வந்து மோந்து பார்க்கறதுக்கு முடிஞ்சது. சுர்ருன்னு மைண்டுக்கு தலைக்கு ஏறும்ல அந்த மாதிரி இல்ல. நார்மலா இருந்துச்சு. அதேபோல இந்த சோப்பும் வந்து மோந்து பார்க்குறப்ப என்ன ஸ்மெல் இருந்துச்சுன்னா, சாண்டில் ஸ்மெல் இருந்துச்சு. இதுதான் உண்மையான ரிவ்யூவா நான் போடுறேன். நான் என்ன ஃபீல் பண்ணேன்னு. அப்புறம் இன்றைக்கி காலையில என் பையனுக்கு கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் அந்த எண்ணெய அவன் படிக்கும்போது ஒரு 6:30லேருந்து 7:30 வரைக்கும் அவன் படிப்பான். அந்த டைமில் எண்ணெய வச்சு விட்டேன். ஏன்னா அவனுக்கு பொடுகு வந்துருச்சுன்னதுமே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டான். தலையில ரொம்ப எண்ணெய் வைக்கணுங்கிறத உணர ஆரம்பிச்சுட்டான். குளிக்கிறதுக்கு முந்தைய தேங்காய் எண்ணெய் வச்சு குளிப்பாட்டிட்டு இருந்தேன். இன்றைக்கி இந்த எண்ணெயவே தடவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு, அப்புறம் அந்த ஷாம்பு போட்டு இன்றைக்கி நானே தேய்ச்சி விட்டேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. ஆஸ் ஆஃப் நவ் இதுதான் எனக்கு அந்த ப்ராடக்ட்ட வாங்குனதில என்னோட ஹாப்பி. உண்மையாவே நான் ஹாப்பியாவும், ட்ரஸ்டபுளாவும் வாங்கியிருக்கேன். ஏன்னா அவங்களோட பேச்சு எனக்கு பிடிக்கும். அதுக்காக தான். இதில இருக்கிற என்னென்ன ஹெர்பல் போட்டிருக்காங்கன்னு சொல்லலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள வீடியோவே முடிய போதே. இன்றைக்கி லஞ்ச் வந்து என் பையனுக்கு என்ன சாப்பாடு? எலுமிச்சை சாதமும், உருளைக்கிழங்கு வறுவலும் செஞ்சு குடுத்துருந்தேன். அதையும் ஒரு சின்ன வீடியோவா எடுத்தேன். இட்ஸ் ஓகே. நான் நெக்ஸ்ட் வீடியோல வேணா அந்த ஹெர்பல் ஷாம்புல என்னெல்லாம் போட்டிருக்காங்கங்கிறத படிச்சு சொல்றேன். தேங்க் யூ.